இந்த திருப்புகழை பாராயணம் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு நிமிஷம் ஆகுமா? அதுவும் மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா வேகமாக கடகட கடகட நம்ம வாட்டுக்கு சொல்லிடுவோம். ஆனால் நான் உங்களுக்கு படிக்கும் போதே கொஞ்சம் பொறுமையாக தான் படித்தேன். வார்த்தைகளை பிரித்து அதனுடைய பொருளை உணர்ந்து நாம் படிக்கணும். என்னெல்லாம் சொல்றாரு? தகைமை சிவ ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து. அப்ப அதுக்கு மேல் உலக நலன் அதை தரக்கூடியவர் கிரியாசக்தி தெய்வயானை அம்மையார். அப்போ உலக நலம் வேணுமே, சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு அதை தரக்கூடியவர் இச்சாசக்தி வள்ளியம்மை. ரெண்டுத்துக்கும் தேவையான ஞானத்தை தரக்கூடியவர் ஞான சக்தி, கையில வேலா இருக்கு. இது மூணும் யார்கிட்ட இருக்கு? முருகன் கிட்ட இருக்கு. அப்ப இது எல்லாமே வேணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்? அரை நிமிஷம் கண்ணை மூடிக்கோங்க. எந்த முருகர் உங்களுக்கு பிடிக்குதோ, இதுல கூட அவர் 2 முருகனை சொல்றார். அதிசயம் அநேகமுற்ற பழனிமலையில இருக்கிற முருகனை நீ நினைச்சாலும் சரி, திரியேரகத்துல இருக்கிற முருகனை நினைச்சாலும் சரி, நான் இன்னும் கூடுதலாக உங்களுக்கு பிடிச்ச முருகன் எது வேணாலும் நினைச்சுக்கோங்கன்னு சொல்றேன். எந்த முருகனா இருந்தாலும் சரி, அரை நிமிஷம் கண்ணை மூடி வேற எதையும் மனசுல வைக்காதீங்க. முருகனை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. அவர் அப்படியே உங்களுடைய மனசுல நினைங்க. முருகா, என்னுடைய மனதில் இருந்து என்கிட்ட இருக்கக்கூடிய தீயவற்றையெல்லாம் நீக்கி உன் அடியாராய் வாழ்வதற்கு உண்டான நல்ல தகுதியை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு நீங்க கேளுங்க. இந்த திருப்புகழை படிங்க. உங்கள் வாழ்க்கையில சகல செல்வ யோகங்களையும் முருகப்பெருமான் நிச்சயமாக அருள்வார்.